கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு குறிப்பாக கடவுளுடைய பிள்ளைகள், அதுவும் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறதோ என்கிறதான எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. காரணம், கடவுளை பற்றி கொண்டு கடவுளுக்காக ஊழியம் செய்கிற, கடவுளை பற்றி கொண்டு கடவுளுக்காக வைராக்கியமாக வாழ்கின்ற, கடவுளை தேடுகின்ற மக்கள் இருக்கின்றார்களே, அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது அவர்கள் பலவிதமான பாடுகளுக்குள்ளாக, கஷ்டத்திற்குள்ளாக, போராட்டத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உலக பிரகாரமான வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் அடிமேல் அடி விழுந்து கொண்டே இருக்கிறதை மக்கள் தாங்கொண்ணா மன வேதனையோடு கூட வெவ்வேறு விதமான பாடுகளை அவர்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சோதனைகளுக்கும் பாடுகளுக்கும் கடவுளுக்குமான பங்கு என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் சோதிக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன என்றெல்லாம் நாம் சிந்திக்கும் பொழுது வேதத்தில் அநேக உதாரணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்த எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையை நாம் வேதத்தில் கூர்ந்து கவனித்தாலும் அவர்களெல்லாம் அநேக துன்பத்தின் பாதையில் கடந்து வந்து வந்தார்கள் என்பது தான் உண்மை. நான் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை, தாவீதினுடைய அந்த அவ்வளவு வேதனை குறித்து அவர் சொல்லும் பொழுது, மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரமே இருக்கிறது என்று குறிப்பிடுவார். அப்படியானால் தாவீது எந்த அளவிற்கு சோதிக்கப்பட்டு பாடுபட்டு அப்படிப்பட்டதான ஒரு நெருக்கடிகளுக்குள்ளாக அவர் கடந்து போயிருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படியே யோபுவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோபுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இப்படி பல பரிசுத்தவான்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்தினாலே அவ்வளவு சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சோதனை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இங்கே என்ன எழுதியிருக்கிறது என்றால், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. மனிதர்களுக்கு எவ்விதமான சோதனைகள் ஏற்படுகிறதோ அந்த சோதனைகள் தான் உங்களுக்கு ஏற்படுகிறதே தவிர அதை தவிர்த்து அதற்கு மேல் அதற்கு மிஞ்சி ஏற்படுகிறதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதோடு மாத்திரமல்ல, அப்படி கர்த்தருடைய வார்த்தை சோதனை குறித்து சொல்லி வரும்பொழுது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன? தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஏன் அங்கே அந்த வார்த்தை பயன்படுத்த வேண்டும்? மனுஷனுடைய சோதனை குறித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது கடவுளுடைய உண்மை குறித்தும் ஏன் சொல்ல வேண்டும் என்றால், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே,
கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒரே காரணத்தின் நிமித்தமாக நாம் சோதிக்கப்பட்டு பலவிதமான துன்பங்களை சகித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் எங்கே, ஏன் என் குடும்பத்தில் மாத்திரம் இப்படி, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி, நான் என்ன தவறு செய்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி இப்படிப்பட்டதான கேள்வி கணைகளை தொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படுகின்றோம். அந்த நேரத்தில் தான் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? நாம் எவ்வளவு சோதிக்கப்பட்டு பாடுபட்டு மிக பயங்கரமான ஒரு அனுபவத்திற்குள்ளாக கடந்து போனாலும், நீங்களும் நானும் நம்பியிருக்கிற கடவுள் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஏன் கடவுளுடைய உண்மையை நாம் இங்கே மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சோதனை நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அது தாங்கொண்ணாத வழியை நமக்கு கொடுக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த சோதனை நேரத்தில் இப்பொழுது வாசித்த அந்த வசனத்தின்படி அதிலேயிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய, அந்த சோதனை வெளியே வரக்கூடிய அல்லது அந்த சோதனையை ஜெயிக்கக்கூடியதான வழியை கடவுள் நமக்கு திறந்து தருகிறார். ஏன் அவர் அப்படி திறந்து தர வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் இவ்வளவு நேரம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். கடவுள் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையில், தன்னுடைய செயலில், தன்னுடைய எல்லா காரியங்களிலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறபடினாலே இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருந்து சோதிக்கப்படுகின்ற நம்முடைய வாழ்க்கையில் இந்த சோதனைகள் ஆனது நம்மை அழிப்பதற்காக, நிர்மூலமாக்கி விடுவதற்காக அது அனுமதிக்கப்படவில்லை. மாறாக நம்முடைய உண்மையுள்ள தேவன் அவற்றை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை அங்கே ஞாபகப்படுத்தப்படுகிறது, அவர் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி. நாம் எவ்வளவு சோதிக்கப்பட்டாலும், பாடுபட்டாலும், நெருக்கடிகளுக்குள்ளாக, கஷ்டத்துக்குள்ளாக சென்று கொண்டிருந்தாலும், நம்முடைய கரத்தை பிடித்து வைத்திருக்கின்ற ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே சோதிக்கப்படுகின்ற நாம் தைரியத்தோடு கூட கர்த்தருடைய பலனை கொண்டு நாம் சொல்ல வேண்டும், இந்த சோதனை எனக்கு ஆசீர்வாதத்திற்காக கொடுக்கப்படுகிறது. இந்த சோதனையின் நேரத்தில் என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக இருந்து என்னை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக தேவன் உங்களுடைய சோதனை எல்லாவற்றையும் மாற்றி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சோதனைகள் தாங்கொண்ணா துயரத்தை எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும் நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். எந்த சோதனையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ண கர்த்தர் போதுமானவராக இருக்கிறதற்காய் தோத்திரம். ஆகவே தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோதனைகளும் ஜெயமாய் மாறுபடி கிருபை தாரும். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.